திரள் நிதியை வசூல் பண்றோம், திங்கிறோம், ரூம போடுறோம், குடிக்கிறோம். வணக்கம் தோழர்களே. ஈரோடு இடைத்தேர்தல்ல ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. நாம் தமிழர் கட்சியே எங்க ஏரியாவுக்கு ஓட்டு கேட்டு வராதீங்கன்னு அடிச்சு விரட்டி இருக்கிறாங்க ஈரோடு தொகுதி மக்கள். இது பெரிய பரபரப்பை உண்டாக்கி இருக்கிறது. நாம் தமிழர் சீமானுக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, விழுப்புரம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்துச்சுல, அதுல ஒன் மேன் ஆர்மி மாதிரி இறங்கி போய் போறவங்க வர்றவங்க அமைச்சர்கள் எல்லாத்தையும் கேவலப்படுத்தி இந்த கும்பல் மிதி வாங்குச்சு. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அமைச்சர் கூட்டத்தை கூட்டி வைப்பாரு, அங்கன போய் நின்றுக்கிட்டு மைக்க போட்டு அவங்களோட மல்லு கட்டி அவங்க அடிக்க வந்து ஏராளமான சம்பவம் ஆச்சு. அது மாதிரி நினைச்சுக்கிட்டு இங்கேயே உருட்டிடலாம்னு நினைச்சாங்க. மக்கள் இங்க முழிச்சுக்கிட்டாங்க. எங்க ஏரியாவுக்கு என்ன தைரியத்துல நீ வருவனா அடிச்சு வெளுத்து விரட்டி விட்டு இருக்கிறாங்க. ஏங்க, நமக்கு சந்தோஷங்க. தற்குறிகள், இந்த சமூகத்திற்கு எப்போதும் நேர்மையாக நடக்காதவர்கள், அரசியலுக்கு லாயக்கற்றவர்கள். அப்புறம் மக்கள் வரட்டு தான் செய்வாங்க. அதை நம்ம முழுசா அப்புறம் பார்ப்போம், சரிங்களா? நேத்து நான் முழுக்க சமூக வலைத்தளங்கள்ல நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வீடியோக்கு மேலங்க, தாய் தமிழ் உறவுகளே, அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் சமூகத்தை என்னடா தாய் தமிழ் உறவுகள் அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் சமூகமா? இந்தியாவில் மற்ற எந்த மாநிலத்தையும் இல்லாத முன்னேற்றமும் அறிவு வளர்ச்சியும் சமூக புரட்சியும் நடந்திருக்கிற மண்ணு தமிழ் மண்ணு. இங்க நின்றுகிட்டு அவங்க காசு பிச்சை எடுக்கிறதுக்கு சாயந்தரம் ஆயிருச்சுன்னா வெள்ளச்சாமி பாட ஆரம்பிச்சிருவான்ற மாதிரி இடைத்தேர்தல் எப்படா வரும்னு உட்கார்ந்துட்டு இருப்பானுங்க போல இருக்குங்க. படக்குன்னு போய் திரள் நிதியை அப்படி திரட்டிடுறானுங்க. அதுலயும் திணுசு அந்த பட்டம் பாக்குறேன். எப்பயும் வீராவசனம் பேசக்கூடிய அண்ணே காசு கேட்க போகும்போது மட்டும் அண்ணனுக்கு வாய்ஸ டவுன் பண்ணிடுவார். செத்தவங்கையில வெத்தலவா கொடுத்த மாதிரி இருந்தா அப்படி உட்காந்து பேசுவார். இன்னைக்கு பார்த்தா ஒரு பொம்பளை பிள்ளைங்க 4-5, இங்கிட்ட ஆம்பளை பசங்க நிறைய ஆளுக்கால திரள் நிதி கேட்கிறானுங்க. ஆளுக்கால ஒரு வங்கி கணக்கை கொடுத்துக்கிட்டு அதுல ஃபுல்லா காசை வசூல் பண்ணி தர்றாங்க உங்களுக்கு. எப்பா, இதுல என்ன தெரியுமாங்க, எப்படா எலெக்ஷன் வரும்னே இந்த கும்பல் உட்காந்துருக்கும் போல இருக்கு. வந்துருச்சுன்னா இறங்கி வசூல் வேட்டாதான். ஜெயிக்கிறோம், தோக்குறோம், விடுதலையை பத்தி யோசிக்கிறோம், எங்களுக்கு லாங் டர்மா கற்பனை இருக்கு, கனவு இருக்கு, தமிழர்களுடைய வாழ்க்கையை அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. என்ன, திரள் நிதியை வசூல் பண்றோம், திங்கிறோம், ரூம போடுறோம், குடிக்கிறோம். இதுதான் இந்த கும்பலுடைய வேலை. இப்ப பாத்தீங்கன்னா ஈரோடு இடைத்தேர்தலை மையமா வச்சுக்கிட்டு வசூல் வேட்டையில இறங்கி சும்மா கதற விட்டுட்டு இருக்குங்க. இது ஒரு பக்கம் நடக்குதுங்க. ஓட்டு எப்படி கேட்பாங்க சொல்லுங்க? ஓட்டு எப்படி கேட்பாங்க? நேரா போவாங்க, ஐயா நாங்க நேர்மையான ஒரு அரசியல் கட்சியில இருந்து வர்றோம், நாங்க இந்த சமூகத்தை மாற்றணும்னு நினைக்கிறோம், இந்த மாறுதலுக்கு எங்களுக்கு நீங்க உதவணும், எங்களுக்கு ஒரு முறை வாக்களியுங்கள், உங்கள் சார்பா நாங்க களத்துல நின்று போராடுவோம், அதிகாரத்தை எதிர்ப்போம், இப்படிதானே கேட்பாங்க. இந்த அம்மா புசுக்குன்னு போய் காலில் விழுந்துருச்சுங்க. எங்க வீதி வீதியா காலில் விழுந்தா என்னைக்கு இங்க ஓட்டு கேட்கறது? இன்னொன்னு கேட்கிறேன், மண்டியிடாத மானம், அந்த மண், இதெல்லாம் பேசுற இல்ல, புசுக்குன்னு ஒரு காலில் விழுகுதியா வெறும் ஓட்டுக்காக? எவ்வளவு தன்மானமற்ற கும்பல்னு பாருங்க. வெற்றிக்காக எந்த கேடுகட்டத்தனத்தையும் செய்வேன்ற கும்பல் இது. அதுக்கு ஒரு உதாரணம் இது. இந்த பொண்ணு மேடையில பெருசா அறுத்து தள்ளுற மாதிரி அவங்க அண்ணன் ரேஞ்சுக்கு பேசுதுல, புசுக்குன்னு காலில் விழுந்துட்டு இருக்கு பாருங்களேன். பாத்தீங்கல்ல, மும்பிட்டுத்தியா நாம் தமிழர் கும்பல். அதாவது போட்டோ கிடைச்சா வெட்டி ஒட்டி அரசியல் பண்ணோம். ஆடியோ புறம் பாத்தீங்கன்னா கட்சிக்குள்ள இருக்கிற பிள்ளைங்களை கேவலமா பேசி ஆடியோ ரிலீஸ் ஆகும். ஓட்டு பொறுக்க போற இடத்துல பொசுக்குன்னு காலில் விழுந்து எப்படியாவது ஒரு ஓட்டை வாங்கணும்னு நினைக்கும். இதுதான் கேடுகட்ட நாம் தமிழருடைய அரசியல், புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் கிடக்கட்டுங்க. இந்த பிள்ளை போய் ஓட்டு கேட்க போறாங்க, போற இடத்துல ஒருத்தர் கையை காலை நீட்டி அப்படி பேசினாங்கல்ல, அங்க ஒரு சம்பவம் நடந்து போச்சுங்க. என்னன்னா, ஒருத்தர் வந்தாரு, அதெல்லாம் சந்தோஷம்ப்பா, வாழ்த்துக்கள், நீங்க நிக்கிறதுக்கு சந்தோஷம்தான், வர்றவங்க பூரா குடிய ஒழிப்பேன்னு சொல்றீங்களே, ஒரு கட்சியாவது தான் தொண்டர்களுக்கு, தான் கீழே இருக்கிறவனுக்கு குடிக்க கூடாதுன்னு ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு. என்ன பண்ணுந்த பிள்ளை ரொம்ப பரிதாபமா போச்சுங்க. என்ன செய்யறதுனே தெரியாம நாங்கள் குடிக்கிறவங்களை எல்லாம் எங்கள் கட்சியிலே உறுப்பினராக சேர்க்க மாட்டோம் அப்படின்னு உருட்டி விடுச்சு பாருங்களேன். எனக்கு பொதுவா கட்சியில என்ன தெரியல, இப்ப எல்லா கட்சிக்காரும் மது ஒழிக்கிறதுன்னு சொல்றீங்க, ஆனா கட்சியில இருக்கிற உறுப்பினர் பஸ் குடிக்காம இருக்கிறதுக்கு நீங்க என்ன ஏற்பாடு பண்ணுவீங்க? ஐயா இங்க பாருங்க, கடையை திறந்து வச்சுட்டு குடிக்காதன்னா அது தப்பு. இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம கட்சி, நான் சொல்ற பொதுவா பாஜக, பாட்டாக்கள், மக்கள் கூட குடிக்காதுன்னு சொல்றீங்க, அந்த கட்சியில இருக்கிற பஸ் குடிக்காம இருக்கிறதுக்கு தான் எங்களுக்கு வாக்களிக்க
இருக்கணும் அப்படி உறுதியா அது வந்து எங்களுடைய சட்ட வரையிலே கொண்டு வந்திருக்கோம். மது அருந்தக்கூடாது, மது அருந்திட்டு இந்த கட்சிக்கு வரக்கூடாது. அப்படி வந்து எங்க கட்சியிலே உள்ளவர்கள் மது அருந்துறது நாங்க சொல்றதுதான், கட்சிக்கு வர்றவங்க மது அருந்தக்கூடாது, தடை. அப்படி வர மாதிரி தான் நீ கட்சிக்கு வராங்க. ஆமா, அதுதான் நான் என்னுடைய குறிக்கோள். மது ஒழிக்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் கட்சி தொண்டர்கள் வந்து மது அருந்தாம இருந்தா போதும். ஏன்னா இன்னைக்கு முடிச்சிருங்க, நீங்க வந்து எல்லாம் ஓட்டு சேகரிங்க, சாயந்தரம் என்ன ஆளுக்கு ஒரு கோட்டை கொடுத்து 200 ரூபாய் 500 ரூபாய் பணம் கொடுக்குறீங்க. அதை ஃபர்ஸ்ட் நீங்க நிறுத்தணும். பாத்தீங்களா, நான் உருட்டுடாப்பா, கட்சியிலே சாக்க மாட்டேங்களா? முதல்ல உங்க அண்ணனை தானே தூக்கி வெளியேறியணும். எங்க அவரு தானே மடா குடிகாரனா உட்காந்து குடிச்சிட்டுறாரு. சீமானுக்கு 7.5 நாக்கு, 7.5 இழுக்கவும் செய்வாப்ல, 7.5 மாதிரி மாத்தி மாத்தி பேசுவாரு. அப்படி ஒண்ணு பேசுறாரு, டாஸ்மார்க்க ஒழிக்கணும், மதுவை ஒழிக்கணும், நான் அதை ஒழிப்பேன் அப்படின்னு உளர்றாரு. சொல்லி முடிச்சுட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா கார்ல ஃபுல் குடி போய் இன்டர்வியூ கொடுத்தா உளறி தள்ளுறாரு. பாருங்களேன். உங்க அப்பன்ட்ட காசுல குடிக்கிறேன், குடு, நீ கொடுத்தா கூட வேற கடைக்கு போறேங்குது. இப்ப ரொம்ப மனசே வலிக்குதுண்ணா. இது எப்படியாவது இருக்கணும்னா சரி, உங்களுக்குலாம் மூடிட்டா வேலைக்கு என்ன, நாங்க பிச்சை எடுத்து கூட பிழைச்சிக்கிறோம்னா இதை மூடி விட்டுருங்க. குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணெய்க்கு சமம்ன்றார். அந்த வெண்ணெயை தான் நீங்க ரொம்ப நாளா நக்கிட்டு கிடக்குறாங்க. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அண்ணா பேச்சே கேட்கல அவங்க. சட்டப்பேரவையே ஒழுங்கா இயங்குதாங்கிறது சொல்றது. பாத்தீங்கல்ல, அந்த குடிச்சுப்புட்டு அவங்க அண்ணன் உளர்னதை பாத்தீங்களா? இந்த ஆளை கட்சியில வச்சுக்கிட்டு இந்த அம்மா தமிழ்நாட்டவே புரட்டி போடக்கூடிய புரட்சி பண்ண போறாங்களாம். இங்க இருந்து புரட்சி ஆரம்பிக்க போறாங்களாம். ஏமா உங்க ஒன்னன் தம்பிங்களை பூரா ஒழுங்கா இருக்க சொல்லுமா. நாம் தமிழர் கும்பல்லாம் நல்லா வசூல் பண்ணி 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூமை போட்டு மொத்தமா தண்ணி அடிச்சு எம்புட்டு வீடியோ இருக்கு, வேணும்னா கேளு, நானே அனுப்பி விடுறேன். இந்த கேடுகட்டவர்களுக்கு வச்சுக்கிட்டு குடிய ஒழிக்க போறாங்களா இந்த அம்மா. சரி, ஏதோ ஒண்ணு இருந்து தொலையட்டும். அதுல சாதி ஓட்டு எனக்கு வேண்டாம். சாதி பார்த்து நான் ஆள்கள் நிப்பாட்ட மாட்டேன். எனக்கு சாதி ஓட்டு என்பது சாபக்கேடு, எனக்கு சாபம். அது எனக்கு தேவையில்லை சாதி ஓட்டு. யாரு? நம்ம அண்ணாத்த சீமான் சாதி ஓட்ட தொடமாட்டாராம். அப்புறம் என்ன சொல்லுவாரு? சாதி மதம் சாமி பாக்குறவன் மக்களை நினைக்க மாட்டான். அப்புறம் இதெல்லாம் பார்க்காத மக்களை நினைப்பானாம். பாருங்க அந்த வீடியோவை, மிச்சத்தை வச்சு செய்வோம். சாதி மதம் சாமியை பற்றி சிந்திப்பவன் பேசுபவன் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான். பாத்தீங்கல்ல, இப்பதாங்க எனக்கு நிறைய கேள்வி வருது. என்னவா? சாதி மதம் சாமி பார்க்கிறவன் மக்கள் நினைக்க மாட்டான். ஜாதியே தமிழ்ல இல்லைன்றோம், தமிழ்நாட்டுல இல்லைன்றோம், தமிழ் குடிகளுக்கு ஜாதி இல்லைன்றோம், ஜாதி என்ற சொல்லே வடமொழி சொல்றோம், ஜாதிக்கு நிகரான ஒரு சொல்லும் தமிழில் இல்லைன்றோம். ஆனா இது குடி என்ற சொல் இருக்குல்ல, குடி, குடின்னா ஒரு குலம், அது ஜாதி கிடையாது. அங்க வந்து உட்காந்துட்டு குடிப்பெருமை அப்படின்னு பேசி தெரியுது இந்த பீஸ். சரி, அதை தாங்க பேசின அப்படின்னா, ரோஷினி நாடார்னு சிவ் நாடாரோடைய பொண்ணு, இந்த சிவ் நாடாரோடைய பொண்ணு ரோஷினி நாடார், நான் நாடார்ன்றதுக்கு ஏன் வைக்கப்படணும்னு ஒரு கடிதம் எழுதுனாங்களாம். அதை எடுத்து வச்சுட்டு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா அப்படின்னு சாதி பெருமை பேசினவர் தான் இந்த சீமான். அப்புறம் சாமி பெருமை, ஏங்க சாமி இல்ல கடவுள் இல்லைன்னு உருட்டி மேடையா ஏறி தனக்கான வளத்தை சேர்த்துக்கிட்டு கடைசியில காவடி தூக்குன பீஸ் தானே இது. முருகன் எங்க முப்பாட்டன் சொன்னவர் தானே இவரு. அதாவது பரவாயில்லைங்க, அவர் போய் காவடி தூக்குனா பரவாயில்ல, மற்றவர்கள் என்ன சொன்னாரு? மரச்செக்கு நல்லெண்ணெய்க்கு மாறுவதை போல நீங்கள் தாய் மதம் திரும்ப வேண்டும். இது கேடுகட்டத்தனமா இல்ல, சில்லறத்தனமா இல்ல? இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் பாட்டு அவமரியாதையாக ஒரு சங்கி பயலா நின்னு பேசல. நீங்க சாதி பார்க்க கூடாதுன்றீங்க, சரி. சாமி பார்க்க கூடாதுன்றீங்க, சரி. அப்புறம் மதம் பார்க்க கூடாதுன்னு நீங்க தான் சொல்லுவீங்க. நீங்க தானே தாய் மதத்துக்கு திரும்ப சொன்னீங்க. ஐரோப்பிய மதம் அரேபிய மதம் பேசுனது நீங்க தானே. அப்புறம் என்ன மதம்? அப்ப உங்களுக்கு ஒண்ணு புரியுதா? சாதி மதம் இங்கே கடவுள் பெருமை பேசிக்கிட்டு மக்களை துண்டாடுகிற கேடுகட்ட அரசியலை செஞ்சிட்டு இருக்கிற சீமான் நான் சாதி பார்க்க மாட்டேன்னு சொல்றாரு. இன்னொரு இதை ஏன் நான் சொல்றேன்னு ஒரு இடத்துக்கு வரனே. ஏன் சொல்றேன் தெரியுங்களா? ஈரோடு கிழக்கு தொகுதியில இருக்கிற பெரும்பான்மை வாக்காளர்கள் முதலியார் சமூகம். அவங்க முதலியார் ஜாதியை சேர்ந்தவங்க. அந்த முதலியார் ஜாதியை உயர்த்தி பிடிக்கணும்னு தான் போன முறை போட்ட வேட்பாளரும் முதலியார். அந்த பொண்ணு மேனகா நவநீதன், அந்த பொண்ணு முதலியார். இந்த முறை போட்டிருக்கிற இந்த சீதா லட்சுமியும் முதலியார். நீங்கெல்லாம் ஜாதி பார்க்க மாட்டேன், மதம் பார்க்க மாட்டேன், மண்ணை பார்க்க மாட்டேன், மட்டைய பார்க்க மாட்டேன்னு பேசிட்டு முதலியார் ஜாதி பெரும்பான்மை என்பதால் அங்க முதலியார் சாதியிலே நிப்பாட்டுறீங்க ஆள.
பரவாயில்லைங்க, இந்த திமுக நிப்பாட்டி இருக்கு, திமுக அவங்களுடைய கேண்டிடேட் நிப்பாட்டி இருக்காரு, அவர் வேற சமூகத்தை சேர்ந்தவர். அப்ப நீ பெரும்பான்மை சமூகத்துல ஒரு கேண்டிடேட்டை நிப்பாட்டிட்டு அங்க நீங்க இடைத்தேர்தல், அங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல போய் பாத்தீங்களா, அங்க வன்னியர் சமூகத்தை சேர்ந்த பொண்ணை நிறுத்தினாரு. நீ சாதி பார்க்க மாட்டேன்னு தெருவில் சொல்லிட்டு அதையும் ஒரு கூமுட்ட கும்பல் நம்பிட்டு இருக்கு. இப்ப மெயின் மேட்டருக்கு வருவாங்க. இப்படி சாதி பார்க்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு தான் போன இடைத்தேர்தலில் ஒரு சம்பவம் ஆகி போச்சு. இந்த முதலியார்கள் எல்லாம் அப்படியே பிரைஸ் பண்ணி கொண்டாடி மகிழணும் அப்படின்னு அண்ணன் மேடையில போர் என்றால் முதலில் வருபவர்கள் முதலியார் அப்படின்னு உருட்டி விட்டாரு. உன் வாயி உன் உருட்டு தம்பி அப்படின்னாங்க. ஆனா கடைசியில் என்ன சொன்னாரு தெரியுமா, வெளி மாநிலங்கள்ல இருந்து வந்தேரிகளாக வந்தவர்கள் அருந்ததியர் அப்படின்னு ஒரு உருட்டினார். நம்ம என்ன கேட்கிறோம்னா, உன் ஜோலி என்ன, நீ எதுக்கு போன? ஓட்டு கேட்க போட்டா ஓட்டு கேளு. பெரும்பான்மை சமூகத்தை நல்லா கொண்டாடணும், இங்க இருக்கிற சிறுபான்மையா கொஞ்சமா இருக்கிற அருந்ததிய மக்களை இழிவு செய்யணும்னு சொல்லி போன முறைய வச்சு துவச்சு அனுப்புனாங்க அருந்ததிய மக்கள். அவங்களுடைய ஹெட் ஆபீஸை முற்றுகையிட்டாங்க, போராட்டம் நடந்துச்சு, தமிழ்நாடு பூரா போராட்டம் நடந்துச்சு. இந்த லட்சணத்துல தான் நேத்து ஓட்டு கேட்டு போயிருக்கிறாங்க. மொத்த அருந்ததியர் மக்களும் தெருவுக்குள்ள நுழையக்கூடாது, மரியாதை ஓடிப்போம் என்றே உங்க அண்ணன் எங்களை அவமானப்படுத்துவாரு, அசிங்கமா பேசுவாரு, வந்தேறின்னுவாரு. நீ எங்ககிட்ட ஓட்டு பொறுக்க வருவியா, ஓட்டு கேட்டு வருவியா, தொலைச்சு ஓடிடு அப்படின்னு பொம்பளைங்க நின்று மிரட்டி விட்டுருக்காங்க. எனக்கு சந்தோஷம்ப்பா. ஏங்க, ஒரு போலியை ஜெயிக்க விடுறதும் அநீதியை வேடிக்கை பார்க்கறதும் ஒண்ணுதான். இது நமக்கே கழுத்துக்கு கத்தியா வரும். ஏன்னா குடியார பயலுக, சுரண்டி திணி பயலுக, இவங்க ஜெயிச்சு என்ன ஆக போகுது?